வணக்கம். நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். முந்தைய பதிவில் தமிழரையும் தமிழரின் கலாச்சாரம் பற்றிய விவரங்களையும் கூறியிருந்தேன். அதன் தொடர்ச்சி இன்று பார்ப்போம். இறந்தவர்கள் உடலை தாழிகளில் வைத்து புதைப்பது வழக்கமாய் இருந்தது. இந்த தாழிகளுடன் தங்கத்தால் செய்த நெற்றி பட்டம், வெண்கல குத்து விளக்குகள், அகல்கள், வளையல்கள், இரும்பால் செய்யப்பட்ட அம்புகள், வாள்கள், சூலங்கள் ஆகியவையும் வைத்து புதைக்கப்பட்டன. காவிரி ஆறு கடலில் கலக்கும் இடத்தில் உள்ள காவிரி பூம்பட்டினத்தில் தற்போதுள்ள வானகிரி என்ற ஊரின் அருகே நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியிலும் பண்டை கால மண்பாண்டங்கள், சோழர் ரோமானிய நாணயங்கள், சங்கு கண்ணாடி ஆகியவற்றால் செய்யப்பட்ட வளையல்கள், சுட்ட மண் பொம்மைகள் முதலியவை கிடைத்தன. இப்பகுதியில் ஒரு நீர்த்தேக்கம் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நீர்த்தேக்கம் கிபி 2ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. பூம்புகாரில் மேலையூர் பகுதியில் பல்லவனீஸ்வரம் என்னும் கோவில் அருகே நடந்த அகழ்வாராய்ச்சியில் பூமிக்கு அடியில் புத்தர் கோவில் ஒன்று இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. புதுச்சேரிக்கு தெற்கில் சுமார் 1 மைல் தூரத்தில் உள்ள அரிக்கமேடு என்ற இடத்தில் 1945 சர் மார்டிமர் வீலர் என்ற மேல்நாட்டு ஆராய்ச்சியாளர் அகழ்வாராய்ச்சி நடத்தினார். இந்த ஆராய்ச்சியில் பூமிக்குள் பல குடியிருப்பு பகுதிகள் புதையுண்டு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இங்கு ரோமானியர்களின் தங்க காசுகளும் ரோமானியர் பயன்படுத்திய பானை போன்ற பொருட்களும் கிடைத்தன. இதிலிருந்து இந்த பகுதியில் ரோமானியர் குடியிருப்பு இருந்திருக்க வேண்டும் என்றும் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்தை சேர்ந்ததாக இருக்க வேண்டும் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். சுடுமண்ணால் செய்யப்பட்ட அழகிய ஆண் பெண் உருவங்கள், வண்ணம் தீட்டப்பட்ட பளபளப்பான ஓடுகள் ஆகியவையும் இங்கே கிடைத்தன. இத்தாலி நாட்டின் மண்பாண்டங்கள் தயாரிப்பதில் அரிஸ்கோ நகர கைவினை கலைஞர்கள் தயாரித்த மண்பாண்டங்களும் இங்கு கண்டுபிடிக்கப்பட்டது. கிமு 44 முதல் கிபி 323 வரை ரோமானிய சாம்ராஜ்யத்தை ஆண்ட அகஸ்டஸ் உள்ளிட்ட பல அரசர்கள், அவர்களுடைய காலத்து ரோமானிய நாணயங்களும் பொள்ளாச்சி, வெள்ளனூர், கரூர், கலையமுத்தூர், மதுரை ஆகிய இடங்களில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இவை செம்பொன்னாலும் வெள்ளியாலும் செய்யப்பட்டவை. இந்த நாணயங்களில் அகஸ்டஸ் சீசர், அந்தோனியார், அக்ரிபினா முதலிய அரசர்களின் உருவங்கள் தெளிவாக உள்ளன. இதிலிருந்து ரோமானிய சாம்ராஜ்யத்திற்கும் தமிழகத்திற்கும் இடையே அக்காலத்தில் வணிக தொடர்பு இருந்ததை அறிய முடிகிறது. கிறிஸ்து சகாப்தம் தொடங்குவதற்கு சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வெளிநாடுகளுடன் தமிழகம் வியாபார தொடர்பு கொண்டிருந்தது. குறிப்பாக அக்காலத்தில் மிகுந்த நாகரிக மக்களாக திகழ்ந்த ரோமானியர்கள் தமிழ்நாட்டின் முத்துகள், பவளம், சந்தனக்கட்டை, மயில் தோகை ஆகியவற்றின் மீது அதிக விருப்பம் கொண்டிருந்தனர். அந்த பொருட்கள் தமிழ்நாட்டிலிருந்து கப்பல்கள் மூலம் அனுப்பப்பட்டன. தமிழகத்தை ரோமர்கள் தமிரிகி என்றும் சீனர்கள் தேகிமோலா என்றும் அழைத்தனர். ரோமானியர்களையும் இதர மேல்நாட்டினரையும் தமிழர்கள் யவனர்கள் என்றே அழைத்தனர். யவன வீரர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து அரசு சேவையில் ஈடுபட்டனர். யவன பெண்மணிகள் பாண்டிய அரண்மனையில் மெய்க்காவலராக பணியாற்றினர் என்றும், மன்னர்களுக்கு மதுவை கிண்ணங்களில் ஊற்றி கொடுத்தனர் என்றும் நக்கீரர் இயற்றிய செய்யுள் ஒன்று கூறுகிறது. மிக பழங்காலத்தில் வடநாட்டில் பாண்டவருக்கும் கௌரவர்களுக்கும் பாரத போர் நடந்தபோது தமிழ்நாட்டு சேரவேந்தன் ஒருவன் இருவருக்கும் பொதுவாக இருந்ததோடு இப்பெரும் படைகளுக்கும் உணவளிக்கும் பெருஞ்செயல் புரிந்தான் என்றும் பழங்காலத்து பாடல் ஒன்று கூறுகிறது. நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்.
சங்ககால வரலாற்றை மீண்டும் தொடர்வோம் அடுத்த பதிவில்.